ஹல்லேலூயா, பிரைஸ் டு காட். தேவனுக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, நான் ஆன்லைனில் 3 கேள்வி பதில் நான் அனுப்பியிருந்தேன். முதலாவது கேள்வி பதில் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில், அதாவது 10 வசனங்கள். அதில் முதலாவது பார்ட்டில் 1-2 வசனங்களுக்கு வியாக்கியானம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். உன்னிப்பாக கவனிங்கள் பிரியமான தேவஜனமே. வார்த்தையோடு பொருந்தும். நீங்கள் பரிசுத்த ஆவினாலே இவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஏன் இதை நான் எடுக்கிறேன் என்றால், இப்பொழுது காலம் சமீபமாக இருக்கிறது. எங்களுடைய கணக்கின்படி 29 33 வரை 29 கிறிஸ்துவர்கள் மேல் இருக்கிற எல்லா அபிஷேகம் வெளியாக்கப்படும். நான் எதை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் நடக்கும். இது வார்த்தையின்படி நாங்கள் பேசுகிறோம். அதே நேரத்தில் 33 யூதன் உள்ளே வருவான். இதுவும் நடக்கும். சரி, இது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கும். பின்னாடி இந்த காரியத்தை பார்ப்பவர்களுக்கு அது புரியும். இப்பொழுது நான் ஏன் இந்த வேத வசனத்தை நான் எடுக்கிறேன்? நமக்கு இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து இன்னும் நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். பொய்யான தீர்க்கதரிசனங்கள் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான வார்த்தையின்படி இருக்கிற காரியங்களை நாம் இன்னும் அணுகவில்லை. அதை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறேன். பிரியமான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் பிராணம் செய்தியில் இருந்தாலும் சரி, அல்லது இல்லை என்றாலும் சரி, இந்த காரியமானது ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பாக போய் சேர வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். இப்பொழுது நாம் வாசிக்க போகிற இந்த பகுதியானது 61 ஏசாயா புத்தகம். இதிலிருந்து நாம் கடந்து போகலாம். நான் இப்பொழுது வாசிக்கிறேன் 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இவர் ஏசாயா தீர்க்கதரிசி. சற்று கவனிங்கள். வேதத்திலே எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லாமே துவக்கம் முதல் முடிவு வரை, அது நித்தியமானாலும் சரி, 1000 வருஷ அரசாட்சி ஆனாலும் சரி, 7 சபை காலம் சரி, அல்லது யூதர்களுடைய அதாவது காலங்களாக, எல்லா காலத்தையும் தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தான் மனிதர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் சாத்தியம். இப்பொழுது நாம் அதன் மேலாக தான் கடந்து போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியானவர் எல்லா தீர்க்கதரிசியை காட்டிலும் அதிகப்படியாக துவக்கத்திலிருந்து முடிவு வரை பார்த்த ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி. அப்ப எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர்களுடைய பங்குக்கு ஏற்ற பிரகாரமாக அவர்கள் சுவிசேஷத்தை அளித்தார்கள். இவர் அப்படி அல்ல. முதலிலிருந்து கடைசி வரை 1000 வருஷ சாட்சி எப்படி இருக்கும், நித்தியம் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் பேசினவர் ஏசாயா. இதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், அவர் பேசின வார்த்தை அனைத்தும் அந்தந்த காலத்துக்கு பொருந்துகிற வார்த்தையா இருக்கிறபடினாலே நம்முடைய காலத்துக்கு பொருந்துகிற வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு செல்லுபடி ஆகும். அதனாலே இப்பொழுது நான் வாசிக்கிற இந்த வேதவசத்தை சற்று கவனிங்கள். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், கவனிக்கணும். அதுக்காக தான் ஊனி நான் பேசுறது. இப்போ கவனிங்க 2ஆம் வசனம். அதுலேயே நான் வாசிக்க விட்டேன். அபிஷேகம், அதாவது அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று எழுதியிருக்கிறது. இவர்களெல்லாம் எதனாலே சிறைப்பட்டார்கள், எதனாலே நொறுக்கப்பட்டார்கள், எதனாலே காயப்பட்டார்கள், எதனாலே எதற்காக விடுதலையாக்கப்பட வேண்டும்? இதெல்லாம் ஒரு கேள்வியாக அமையும். இப்பொழுது அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதெல்லாம் நாம் உள்ளே போகிறோம். அதனால சற்று கவனிக்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் என்று எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் யூதர்களுக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், 2வது நீதியை சரிக்கட்டும் நாள். இதன் மேலாக சற்று நாம் உள்ளே போய் அடுத்த படத்துக்குள்ளாக நாம் போகலாம். பிரியமான தேவஜனமே, அனுக்கிரக வருஷம் என்று சொல்லப்படுகிறது. அனுக்கிரக வருஷம் என்றால் என்ன? முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய சமாதானம் எல்லாவற்றையும்
எல்லாவற்றிலும் மேலானதுதான் அனுக்கிரக வருஷம். நீங்க கவனிச்சீங்களா? எதையுமே அவர் பொருட்படுத்தாமல் அதற்கு எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் அப்படி என்று சொல்றாரு. இந்த ஒரு வசனம் யூதர்களுக்கு போதுமானது. ஆனா இதை நம்ம உள்ள போய் பார்த்தாதான் என்ன நடக்குதுன்றது தெரியும். இப்போ நல்லா கவனிங்க. அனுக்கிரக வருஷம், நீதி சரி கட்டும் நாள், இந்த ரெண்டு காரியம் தான் இங்க இருக்கு. அனுக்கிரக வருஷமும் நீதி சரி கட்டும் நாள் என்ற ரெண்டு வருஷம் இருக்கு. இந்த அனுக்கிரக வருஷம் என்று சொல்லப்படும் பொழுது ஓமையாக நாம் பார்ப்போம் என்றால், நான் வச்சுக்கிறேன், நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு தண்டனை உண்டு. ஆனால் அந்த தண்டனைக்கு எனக்கு ஒரு பரிகாரத்துக்காக ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த நாளில் நீங்கள் வந்து இந்த தப்பை உணர்ந்தீர்கள் என்றால் அதற்கு உங்களுக்கு நான் விடுதலை அளிக்கிறேன் என்ற ஒரு நாளை அவர்கள் கொடுத்திருந்தால், அந்த நாளிலே நான் போய் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மன்னிப்பை நான் மறுதளித்தால் அது நியாய தீர்ப்புக்கு வரும், தண்டனைக்கு வரும். நிச்சயமாக நீங்கள் செய்த பாவத்துக்கு தண்டிக்கப்பட வேண்டும், இல்லை மன்னிக்கப்பட வேண்டும். ஆனால் யூதர்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு சம்பவம் கிடைத்து கூட மன்னிக்கப்படவில்லை. அதனாலேதான் நீதி சரி கட்டும் நாளுக்கு அவர்கள் வருகிறார்கள். அப்படி என்னையா தவறு செய்தார்கள்? அப்படி ஒரு கேள்வி நீங்க எழுப்பலாம். எழுப்பினாதான் உங்களுக்கு வேதம் தெரிஞ்சவங்க நீங்க பேசலாம். ஏற்கனவே தேவன் யூதர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருந்தால் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். எல்லா ஜாதிகளின் மேலும் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார் அல்லவா அப்படின்னு இன்னொரு கேள்வி எழுப்பலாம். அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இந்த அனுக்கிரக வருஷத்தை தேவன் கொடுத்தால், தப்பு பண்ணால் தானே இந்த அனுக்கிரக வருஷம் கிடைக்கும், இல்லாவிட்டால் எப்படி கிடைக்கும்? அப்படி என்றால் யூதர்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணார்கள் என்று உங்களால் காண்பிக்க முடியுமா அப்படி என்று நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பலாம். நிச்சயமாக காண்பிக்க முடியும் என்று நான் சொல்ல முடியும். ஏனென்றால் வேதத்தில் இவர்கள் விழுந்து போனதற்கு முன்பாக யோசுவாவோட கூட தேவன் இருந்தார் என்பது வேத சத்தியம். இது இத்தனை பேருக்கு ஏன் தெரியும்? யோசுவாவிடத்துல எல்லா புற ஜாதிகளையும் அவனிடத்துல ஒப்பு கொடுத்தார் என்று நாம் எல்லாரும் வேதத்துல பயன்படுத்துகிறோம். அந்த வேதமானது யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கலாம். படித்தால் ரொம்ப நேரமாகும். சார்ட் கேட்டா நான் எடுத்துட்டு போறேன், கொஞ்சம் கவனிங்க. அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது புறஜாதிகள் எல்லார் மேலும் யோசுவாவுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நீ போ ஜெயிப்பேன்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். உன் மேல ஒரு கீறல் விழாது என்ற அதிகாரத்தை கொடுத்தார். நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னுடைய படைக்கு தளபதி நான் தான் என்று அவர் சொன்னார். யோசுவாவை மிரண்டு போய் பாதரட்சியை கீழே போட்டு விட்டு முழங்கால் படி விட்டான். அதாவது யோசுவா, நன்றாக கவனிங்கள் பிரியமான தேவஜனமே, அப்படிப்பட்ட அவனுடைய சம்பவமானது இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும் பொழுது, அவன் போகிற இடமெல்லாம் ஜெயம் எடுக்கிற ஒரு தேவன் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கும் பொழுது, யூதர்கள் யோசுவா கூட இருக்கும் பொழுது யூதர்களுக்கு எதுக்காக அனுக்கிரக வருஷம் கொடுக்கப்பட வேண்டும்? ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை அது சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. அதை தான் நான் இப்பொழுது விளக்கி தரப்போகிறேன். இப்பொழுது கவனிங்கள். புறஜாதி தேசங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அதிலே ஒரு தேசம் எரிகோ. எத்தனை பேருக்கு தெரியும் எரிகோ? இந்த நாளிலே தெரிந்தால், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் பாட்டு பாடுறாங்களே, அந்த எரிகோவை எதிர்த்து தான் இவங்க பாட்டு பாடுறாங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க அந்த பாட்டை பாட மாட்டாங்க. ஏன்? இப்போ நம்ம பார்க்க போறதுதான் கொஞ்சம் கவனிங்க. இங்க எரிகோ தேசமானது புறஜாதியினுடைய தேசம் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களே பாட்டு பாடுறீங்க, அதுக்கு அடையாளம் தான். ஆனா அந்த தேசம் தேவனால் சபிக்கப்பட்டது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டது. அந்த தேசத்தில் இருக்கிற அனைத்தும் சபிக்கப்பட்டது. இந்த எரிகோ உள்ளாக போவதற்கு யாராலும் முடியாது. ஏனென்றால் அங்கே வாசலிலே அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். ஒருவனும் உள்ளே போக முடியாது, ஒருவனும் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மதில் அது. இதை நீங்கள் வேதத்தில் படித்தீர்களால் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒன்றுக்குள்ளாக எப்படியோ யோசுவா 2 வேவுபார்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் ராகாபினுடைய இடத்துக்கு போய்விட்டார்கள். ராகாபின் இடத்துல ஏன் போனார்கள்? எங்கேயும் எல்லாம் இடமில்லாமல் ராகாபு வேசி என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம் என்ற ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் ராகாபிடத்தில் போகும்பொழுது
அங்க போன மாத்திரத்திலே 2 பேர் உள்ளே வந்து கதவை தட்டுகிறார். இங்கே யாரோ 2 பேர் வந்தார்களே. இல்லை, அவர்கள் போய்விட்டார்கள் என்று அவள் சொல்லி அவளை தட்டையிலே மறைத்து வைத்திருந்தார். மறைத்து விட்டு அவர்கள் போன பின்னாடி அவர்களை அனுப்பிவிட்டார். இப்படி ராதாபு இவர்களுடைய வேவுக்கு அவள் சப்போர்ட் செய்தாள், அதாவது உதவி செய்தாள். அப்படிப்பட்ட அந்த எரிகோவானது, இந்த எரிகோ சபிக்கப்பட்டது என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்க, அந்த எரிகோவை இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தூள் தூளாக எடுக்க வேண்டும். அந்த எரிகோவை இப்ப ஜெயிக்க வேண்டும். என்ன செய்தார்கள் இவர்கள்? 7 கொம்பு எக்காலங்களை மதிலை சுற்றி 6 நாள் வந்து 7ஆம் நாளிலே 7 முறை வரும்படியாகும். கடைசியிலே ஆர்ப்பரிங்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஆர்ப்பரிக்கும் பொழுது இந்த மதில் விழுந்து போகும் என்பதுதான் தேவ திட்டம், யோசுவாவுடைய செயல்பாடு. இப்படி இவர்கள் 6 நாள் சுற்றி வந்து 7ஆவது நாள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த மதில் இடிந்து விழுந்தது. பிரியமான தேவ ஜனமே, இது கதை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லையா? ஒரு முழுமையான செய்தி உள்ளடங்கி இருக்கிறது. இது நான் இப்பொழுது எடுக்கவில்லை, நீங்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த முறை நான் இதையே எடுப்பேன், எரிகோவை பற்றி எடுப்பேன். அப்பொழுது உங்களுக்கு இன்னும் விளக்கம் புரியும். கவனிங்கள், போலாம். அப்படி போய் சுத்தி வரும் பொழுது தூள் தூளாக உடைகிறது. ஆனால் யோசுவா முதலிலே தன் மந்தையிடத்திலே சொல்லும் பொழுது என்ன செய்கிறான்? யுத்த வீரர்களிடத்திலே, அது சபிக்கப்பட்ட பூமி, அந்த பூமியில இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுக்க வேண்டாம். பொன்னோ வெள்ளியோ அல்லது எந்த பொருளையும் நீங்கள் இச்சிக்க வேண்டாம். எதுவாயினும் அது கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும். அதனாலே எதையும் இச்சிக்காதபடி நீங்கள் ஜாகிரதையாக இருங்கள் என்று யோசுவா சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லப்பட்டுதான் யுத்தத்துக்கு போனான். யுத்தத்தில் போய் அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாவற்றையும் ஜெயித்து அழைத்து தூள் தூளாகிவிட்டார்கள். அப்பொழுது யோசுவா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இந்த எரிகோ மதிலை கட்டும் பொழுது என்று ஆரம்பிக்கிறான். 6ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் என்ன என்று தெரியும். இப்ப கவனிங்க, அதை நான் வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தை சற்று கவனிங்க. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவான். எதையா? எதை இவர்கள் ஜெயிச்சார்களோ, எரிகோ பட்டணமானது ஒரு சபிக்கப்பட்ட பூமி என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட அந்த பூமியை இவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெயிச்சு அதை தூள் தூளாக்கி எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த எரிகோவை திரும்பவும் யாரும் கட்டக்கூடாது. அதை கட்டும் பொழுது ஒரு கட்டளை, அதாவது அவன் ஒரு சாபத்தை விட்டு வருகிறான். கவனிங்க, கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவான். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. என்னவா இருப்பான்? சபிக்கப்பட்டிருக்க கடவான். அதில் அஸ்திவாரத்தை போடுகிற பொழுது, அவன் கட்ட தொடங்குகிற பொழுது, அந்த எரிகோவை கட்டும் பொழுது, அஸ்திவாரம் போடும் பொழுது, கவனிங்க, போடுகிற பொழுது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற பொழுது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவான் என்று சாபம் கூறினான். என்ன செய்தான்? அதை நான் உங்களுக்கு படம் போட்டு காண்பிக்கிறேன், அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். சற்று கவனிங்க. இப்பொழுது அஸ்திவாரம் போடும் பொழுது, முதலிலே அவன் கட்டும் பொழுது தன் மூத்த குமாரன், பிறகு வாசலை வைக்கும் பொழுது இளைய குமாரன். இப்படி சாபம் கொடுத்தான். யார் சாபம் கொடுத்தது? யோசுவா சாபம் கொடுத்தான். அப்படி சாபம் கொடுக்கப்பட்ட பின்பு அதை யார் கட்டக்கூடும்? அதன் மேல் உள்ள சாபத்தை யார் வாங்கிக் கொள்ளக்கூடும்? கவனிகள், சற்றேனும் யோசிக்க வேண்டும். இப்படி அவன் சொல்லிவிட்ட இதே யோசுவா ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆயப்பட்டத்துக்கு இவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். அங்கே யுத்தத்துக்கு போகும் பொழுது கவனிங்கள், அங்கே 3000 பேர் இருந்தால் போதும், எல்லாரையும் வெட்டி வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு செய்தியின் மூலமாக அவன் போய் கடந்து போய் ஆயின் மேலாக யுத்தம் செய்ய போகிறான். அங்கே 36 பேர் சாகிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஒரு கீறல் கூட விழக்கூடாது. ஆனால் 36 பேர் சாகிறதுனாலே யோசுவா என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவன் அங்கே படுத்து விட்டான். எங்களுடைய செய்தியின் மூலமாக அவன் சாம்பலை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். ஏனென்றால் கர்த்தர் என்னோட கூட பேச வேண்டும் என்று உட்கார்ந்தார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை தட்டி எழுப்பி, யோசுவா எழுந்துரு, ஏன் அழற? இது வேற ஒண்ணும் இல்லை, உன் கூட இருக்கிறவனே இந்த சாபத்துக்குள்ளானா அப்படின்னு அவர் சொல்றார்.
உடனே என்ன பண்றது ஆண்டவர், என்ன எல்லாரும் பிரிச்சுனா நான் உனக்கு காண்பிக்கிறேன் கேட்டார். உடனே என்ன செய்தான் யோசுவா, கோத்திரமாக பிரிச்சான், வம்சமாக பிரிச்சான், குடும்பமாக பிரிச்சான். அதுல ஆகானுடைய குடும்பம் மாட்டிக்கிச்சு. இந்த ஆகானுடைய குடும்பத்தை ஆகானை கூட்டின்னு வந்து கேட்கும் பொழுது, நீ என்ன செய்த, கர்த்தருக்கு முன்பாக உண்மையை சொன்னா நீ தப்பிச்சேன்னும் பொழுது அவன் கக்கிட்டான் எல்லாத்தையும். உண்மைதான், நான் எடுத்துட்டேன், தங்கம் பொண்ணு வெள்ளியெல்லாம் நான் எடுத்துட்டேன், எல்லாம் உள்ளதான் வச்சிருக்கிறேன் அப்படின்னுட்டான். அந்நாளிலே யோசுவா என்ன செய்தான் தெரியுமா, அவனுக்கு சேர்ந்த அனைத்தையும் கொளுத்தி அங்கே தூக்கி போட்டான். பிரியமான தேவஜனமே, இந்த யூதர்கள் ஒரு காரியம் மாத்திரம் செய்யவில்லை. யோசுவா காலத்தை தவிர்க்கப்பட்ட பின்பு இவர்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக பயங்கரமான ஒரு அருவருப்பான ஒரு தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாகத்தான் யூதர்கள் செய்தார்கள். இதை நீங்கள் உற்று படித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, தேவன் மிக மிக மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு இவர்கள் பண்ணி தேவன் இவர்களை விட்டு வெளியே வந்தார். யாரை விட்டு வெளியே வந்தார்? இவர்களை விட்டு வெளியே வந்து விட்டார். அப்படி என்றால் இவர்கள் செய்த தண்டனைக்கு கண்டிப்பா பரிகாரம் உண்டு இல்லையா? செய்யணும் இல்லையா? ஏதாவது தண்டனை இவர்கள் செய்த காரியத்துக்கு தண்டனை இருக்குது இல்லையா? இவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பார்வையானது இவர்கள் மேல் சாபமாக அமைந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள்? மேலும் 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 தொல்லை கொடுத்தார்கள். பிரியமான தேவஜனமே, நீங்கள் படித்து கொண்டு வந்தீர்கள் என்றால் யூதர்கள் செய்த அநேக காரியங்களை 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள்லாம் படிச்சு பாருங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட காலத்தில் தான் பிரியமான தேவஜனமே, நாம் இன்னொரு வேத வசனத்தை, இந்த யோசுவா கொடுத்த இந்த சாபமானது என்ன நடக்கிறது என்பதை அடுத்த இதில் பார்க்கலாம். கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் படம் போட்டு வச்சுக்கிறேன், நான் காட்டுறேன். அதாவது 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை குறித்து நான் ரொம்ப ஆழமாக எடுத்திருக்கிறேன். அது வேறொரு சேனல்ல இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக காண்பிக்க போகிறேன். சற்று கவனிங்க. அவன் அந்நாட்களில் பெத்தேல் ஊரானாகி எரிகோவை கட்டினான். பெத்தேல் என்றால் என்ன? எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் பெத்தேல்? ஈயல் என்றால் என்ன? எத்தனை பேருக்கு தெரியும் ஈயல் என்றால் என்ன, பெத்தேல் என்றால் என்ன? பெத்தேல் என்ற இடத்தில் இருந்து கவனிகள், வார்த்தை உள்ள இடம், அப்பம் உள்ள வீடு என்ற அர்த்தம். ஈயல் என்பவன் வெளியே வந்ததுனால ஈயல் என்றால் ஜீவன் உள்ள தேவன் என்ற அர்த்தம். அப்படி என்றால் அந்த இடத்திலிருந்து தேவனே இறங்கி, இதுதான் நான் உங்களுக்கு பணம் போட்டு காட்டணும், நான் காட்டுறேன். அந்த இடத்துல தேவன் இறங்கி என்ன செய்தார் தெரியுமா உங்களுக்கு? கவனிங்க, படிக்கிறேன். எரிகோவை கட்டினான். யாரது? பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற பொழுது என்ன சொன்னான்? அஸ்திவாரத்தை போடும் பொழுது மூத்த குமாரனையும் வாசலை வைக்கும் பொழுது இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவான். எதற்காக? அந்த சதிக்கப்பட்ட எரிகோவை கட்டுவது. எரிகோவை கட்ட வேண்டும் என்றால் 2 பேரை பலி கொடுத்தால்தான் மீண்டும் புறஜாதி யுகமானது வளரும், புறஜாதி வரும். புறஜாதி மேல் பயங்கரமான சாபம் உள்ளது. அதனாலே அந்த எரிகோவை கட்ட வேண்டும் என்றால் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது தன் முதல் குமாரனையும் வாசலை வைக்கும்போது 2வது குமாரனையும் பலி கொடுக்க வேண்டும். ஐயா, நான் பேசின தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கா காட்டினாலும் எனக்கு இல்லை. நமக்காக தேவன் ஆரம்ப காலத்திலேயே இயேசு வந்து 2000 வருஷம், அதுக்கு முன்னாடி 2712 வருஷத்துல புறஜாதி வரப்போவதையும் யூதர்கள் ஒன்று கூட்டப்படுவதையும் அங்கே ஏசாயா மூலமாக பேசியிருக்கிறார். அப்போ பெரிய பிரதர், அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வந்து யூதர்களுக்கு தானா புறஜாதிக்கு 3ஆம் வசனத்திலிருந்து நான் வர திரும்பியும் வருவேன்.
சற்று கவனிங்க போலாம். வார்த்தையின்படி அவன் அஸ்திவாரத்தை போடுகிற பொழுது அப்ராம் என்னும் மூத்த குமாரன், நற்பண்பு உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அபிராம் என்ற மூத்த குமாரனும் செகுப் என்னும் தன் இளைய குமாரனும் சாக கொடுத்தான். எதுக்காக ஐயா சாக கொடுக்க வேண்டும்? உங்களுக்கு புரியுதா? எதுக்காக சாக கொடுக்க வேண்டும்? இந்த எரிகோவை கட்டுவதற்கு சாபம் கொடுக்கும். அப்ப யூதர்கள் என்ன ஆனார்கள்? யூதர்களுடைய சாபக்கேடு இன்னும் முடியவில்லை. அனுக்கிரக வருஷத்தை அவர்கள் தள்ளி போட்டார்கள். எப்படியா தள்ளி போட்டார்கள்? இங்கே அங்கதான் நீங்க வரணும். அனுக்கிரக வருஷத்துக்கு வரணும்னா லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு வரணும். இங்கே புறஜாதி கட்டுவதற்கு முன்பாக இவர்களுக்கு அனுக்கிரக வருஷம் தொடங்கினது. புறஜாதி கட்டுவதற்கு முன்பாக அவர்களுடைய தலைப்பு, அதாவது தேவனுடைய தலைப்பிலே சபைக்கு, அதாவது மூலக்கல்லாக வைப்பதற்கு முன்பாக இவர்களுக்கு அனுக்கிரக வருஷம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அனுக்கிரக வருஷம் வேற ஒண்ணுமில்ல. இப்ப நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. 4ஆம் அதிகாரம் லூக்கா 18ஆம் வசனம் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இப்ப கவனிங்க, சற்றெனும் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இது புரியுதா? ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட அதே வேதவசனம், அதே அபிஷேகம், அதே ஆவி இப்பொழுது இங்கே இயேசு கிறிஸ்துக்குள் பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு அந்நாளிலே சபை, அதாவது ஜெப ஆலயத்துக்குள்ளாக போயிருக்கிறார். அவர் பேசுவதற்காக எல்லாருடைய இருதயமும் அவர் பக்கம் திரும்பினது. அப்போ பேசப்படும் பொழுது அவர் கையிலே ஒரு வேதாகம் கொடுக்கப்பட்டது. அந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறார் என்பதை கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஐயா, ஏற்கனவே இவங்க செய்த தவறுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் உண்டு. அந்த நாள் வேற எதுவும் அல்ல. முதல் குமாரனை பலி கொடுக்கும் பொழுது இவருடைய சாபம் தீர்க்கப்பட வேண்டும். புறஜாதி கட்டும் பொழுது இவருடைய சாபம் தீர்க்கப்பட வேண்டும். அப்படி தீர்க்கப்பட தவறினால் எங்கே வர வேண்டும்? அதாவது அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த தவறினால் நீதியை சரி கட்டும் நாளுக்கு நீங்கள் வர வேண்டும். ஒன்று பாவம் மன்னிப்பு கிடைக்கும், இல்லாவிட்டால் தண்டனை கிடைக்கும். இந்த ரெண்டு சம்பவம் தான் ஏசாயா தீர்க்கதரிசி யூதர்களுக்கு கொடுத்தார். யூதர்களுக்கு கொடுக்கும் பொழுது ரெண்டு சம்பவம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் இப்பொழுது படத்துக்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன கேள்விக்கு நாம் பதில் சொல்லிவிடலாம். இந்த செய்தியை நான் பேசுவதற்கு முன்பாகவே நான் இதை குறித்து பேசும் பொழுது இந்த செய்தியை நீங்கள் எவ்வளவு தூரம் படித்திருக்கிறீர்கள் என்று என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் படித்திருக்கிறேன் என்றேன். அவர் சொன்னார், உன்னை விட நான் அதிகமாக வருஷங்கள் நான் இந்த செய்தியில் இருக்கிறேன் என்று சொன்னார். இருக்கலாம், உண்மைதான். ஆனால் அவர், நீங்கள் தீர்க்கதரிசி செய்தியை படித்திருந்தீர்கள் என்றால், அவர் சொன்னார், இந்த வேத வசனம் இன்றைய தினம் நிறைவேறினது என்ற இந்த செய்தியை நீங்கள் வாசித்தீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், இதை ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாகவே நான் வாசித்து விட்டேன். அப்படி என்றால் அவர் இந்த வேத வசனம் இன்றைய தினம் நிறைவேறினது அப்படி என்று, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அனுக்கிரக வருஷம் அல்லாமல் நீதியை பிரசங்கிக்கும், அதாவது சரி கட்டும் நாள் இவைகளே இந்த வேத வசனம் இன்றைய தினம் நிறைவேறினது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் எப்படி வேதாகமத்தை வேறொருவர் கொடுத்தாரோ அதே போல இங்கேயும் வேறொரு வேதாகமத்தை கொடுத்து அந்த வேதாகமத்தை வாங்கி எல்லாருடைய கண்களும் இவர் மேல் நோக்கமாக இருந்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல இவர் மேலும் இருந்தது. அப்பொழுது அவர் அதை வாங்கி நீதியை சரி கட்டும் நாள் இவைகளே என்று சொல்லி இந்த வேதவசனம் நிறைவேறினது என்று சொன்னாரே, அதற்கு அர்த்தம் என்ன என்று கேட்டார். அப்படி என்றால் இது புறஜாதியின் யுகம் அல்லவா? முடிந்து போன யுகம் அல்லவா இது? அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி நீங்கள் யூதர்கள் பொறுத்துவீர்கள் என்று என்னை கேட்டார். பிரியமான தேவஜனமே, எனக்கு சற்றேனும்
சிரிப்பதா அல்லது இவர் பேசுவதை கண்டு என்ன பண்ணுவதுன்னு எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், நான் தெரிந்த மாத்திரத்தில் படித்திருக்கிறேன், இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் கேளுங்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதன்படி நான் போகிறேன் என்று அவர் சொன்னார். சரி, நீங்கள் கேளுங்கள் என்றார். நான் சொன்னேன், இந்த ஏசாயா 61-62 யூதனுக்கா அல்லது புறஜாதிக்கா என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஏசாயா 61 ஃபுல்லாவே நம்மளுக்கு தான் அப்படின்ட்டார். எல்லாமே முடிஞ்சு போச்சு, திருப்பி திருப்பி ஏதாவது பண்ணாதீங்கன்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், நீங்க செய்தியை படிச்சிருக்கீங்க, ஆனா பொருள் அறியாம படிச்சிருக்கீங்க. நீங்க பிராணம் ஒரு தீர்க்கதரிசியாவே பாருங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏன்னா தீர்க்கதரிசி என்றால் வேதம் என்ன சொல்லுதுன்னா மனுஷகுமாரன் சொல்லுது. நீங்க முதல்ல நிக்கிறீங்க, மனுஷகுமாரன்ட்ட வரல. மனுஷகுமாரன் என்றால் கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது பட்சத்தில் கூட நீங்க வரவில்லை. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வேதம் சொல்லுகிறது. இங்கே வேதம் வாசிக்கும் பொழுதே, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுதே என்மேல் கர்த்தருடைய ஆவி உண்டு என்று அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது கூட அதே தான், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது என்று பேசினார். இவர் பேசும்பொழுது கூட அப்படிதான், என் மேல் இந்த ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவி, அதாவது ஆவியானவர் இருக்கிறார் என்று பேசினார். ஆனால் தேவன் திரை நீக்கப்படுதல் என்ற செய்தியை நீங்கள் வாசித்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அதிலே ஏசாயா ஒரு நாளிலே கிறிஸ்துவோட கிறிஸ்துவா இருந்தான் என்று அவர் பேசுகிறார். யோவான் கிறிஸ்துவா இருந்தார் என்று பேசுகிறேன். அதாவது மோசஸ் கிறிஸ்துவா இருந்தார் என்று, எல்லாருமே கிறிஸ்துவா இருந்தார், மகத்தான கிறிஸ்து வெளிப்பட்டார்னு இயேசுவை காட்டுறார். அப்படி என்றால் வார்த்தை யாரிடத்தில் வந்து அவர்கள் தேவர்களாக இருக்க அப்படி என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் அவர் காட்டுகிறார். இதையெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். இப்பொழுது இன்னும் புரிந்து கொள்வதில் ஏற்ற மாதிரி நான் பேசுகிறேன். யூதருடைய காலமானது இன்னும் முடிவு பெறவில்லை. நான் அந்த செய்தியாக கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். எப்படி என்றால், யூதருடைய காலமானது முடிவு பெற வேண்டும் என்றால் நீதியை சரி கட்டும் நாள் வந்தால்தான் யூதனுடைய காரியத்தை முடிவு பெற முடியும். ஆனால் உங்களுக்கு நமக்கோ இங்கே வாசல் அண்டையிலே, அதாவது ஒரு குமாரனை பலி கொடுக்கிற காலத்தில் நாம் நிற்கிறோம். யூதர்களோ அதற்கு முன்பாகவே அவர்கள் நீதியை சரி கட்டும் நாள், அதாவது அனுகிரக வருஷத்தை பிரசங்கிக்கும் நாள் முடிந்து போனது. நீதியை சரி கட்டும் நாளுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே 1,44,000 பேர் வர வேண்டும். எருசலேமை அதாவது முற்றிலுமாக புறஜாதி தேசத்தின் எல்லாவற்றையும் துரத்தி விட்டு அவர் யூதனுக்கு திரும்பவும் கொடுத்தார். ஆனால் இந்த எரிகோவை 6 சபை காலங்களாகி 2000 வருஷமாக கட்டி முடித்து 7வது சபை காலத்தில் வாசல் அண்டையிலே குமாரன் தன் 2வது குமாரனை அவர் பலி கொடுக்க நிற்கும் பொழுது அவர் படிக்கிற வேத வசனம் என்னவென்றால், இந்த வேத வசனமானது இன்றைய தினம் நிறைவேறுது என்று சொன்னால் நீங்கள் 7 முத்திரைகளும் நமக்கு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முத்திரை நமக்கு தெரியுமா அப்படி என்று நான் கேட்டேன். கொஞ்ச நேரம் யோசித்தார். நானே சொல்லிவிடுகிறேன் என்று. முதல் முத்திரை, 2வது முத்திரை, 3வது முத்திரை, 4வது முத்திரை, 7வது முத்திரை புறஜாதியின் பக்கமாக இருக்கிறது. 5வது முத்திரை, 6வது முத்திரையானது புறஜாதி பக்கம் இல்லை, அது யூதனோடு இருக்கிறது. இப்பொழுது அவர் வாசித்த வேத வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், முத்திரையானது உடைக்கப்படும் பொழுது 5வது முத்திரை 6வது முத்திரையானது உடைக்கப்படும் என்றால், அப்பொழுது அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுகிறார். இந்த வேத வசனம் என்றால் 6வது அவர்களுடைய வருகையானது அங்கே வந்திருக்க வேண்டும். 6வது முத்திரையானது எக்காலத்தின் கீழ் வருகிறது, எக்கால பண்டிகையின் கீழ் வருகிறது. அவர்கள் எக்கால பண்டிகையின் கீழாக 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக அத்திமரம் துளிர் விட்டது வந்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் அருகே வந்திருக்கிறார், உங்கள் தலையை உயர்த்தி பாருங்கள் என்று அவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர் குமாரனாக வெளிப்பட்டு 6வது முத்திரையும் 5வது முத்திரையும் உடைக்கும் பொழுது இந்த வேதவசனம் நிறைவேறது சொன்னார். இதுக்கு மேல நான் படிக்கவில்லை அப்பா அப்படி என்று சொல்லிவிட்டேன். அதோடு அவர் கொஞ்ச நேரம் யோசித்தார். கொஞ்சம் எனக்கு கரெக்டாக புரியுது, ஆனால் ஒரு சில இடங்களில் தான் எனக்கு கொஞ்சம் ட்ரபிள் வருதுன்னா போய் ஜெபம் பண்ணுங்க யான்னு. கவனிங்க பிரியமான தேவஜனமே, 5வது முத்திரையும் 6வது முத்திரையும் யூதர்களுக்கு தான். அந்த 5 முத்திரை தான் நமக்கு. அந்த 5 முத்திரையுடைய காரியங்கள் முடிந்ததா என்றால் அடுத்த செய்தியில் அந்த 5 முத்திரை முடிஞ்சுதா இல்லையான்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை பேர் எதில் இருக்காங்கன்றது கூட தெரியாது. இன்னைக்கு நிலைமை அப்படி தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம உள்ளே போகலாம்.
அங்கே யோசுவாவுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை நான் பேசிக் கொண்டு வந்தேன். அப்படி என்றால் மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் பலி கொடுக்கிற ஒரு கால நேரம். இப்பொழுது நான் இந்த படத்தை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கவனிகள் பிரியமானவர்களே, நான் ஒரு படத்தை, ஒரு பிரமிடு படத்தை போட்டு கீழே ஒரு சூரியனை போலவும் மேலே ஒரு சூரியனை போலவும் போட்டு கீழே இருக்கிற சூரியனுடைய கீழே நான் எழுதியிருக்கிறேன் சபையுடைய துவக்கம் என்று. மேலே இருக்கிற சூரியனுக்கு கீழாக வாசலை வைக்கும் பொழுது என்று எழுதியிருக்கிறேன். நடுவில் 6 சபை காலங்கள் எழுதியிருக்கிறேன். இப்பொழுது கவனிகள், துவக்கத்தில் இருக்கும் பொழுது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால நேரம் முடிந்து போனது. பலி கொடுக்கும் வரை அவர்களுக்கு அந்த கால நேரம் இருந்தது. பலி முடிவு பெற்ற பின்பு 17 வருஷம் கழிந்த பின்பு யூதர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள், சுக்குநூறாக ஆகிவிட்டார்கள். பிறகு இந்த எரிகோ கட்டுவதற்கு யோசுவா கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த எரிகோவை கட்டுகிறவன் முதலாவது தன் மூத்த குமாரனை பலி கொடுக்க கடவான் என்றால் இந்த புறஜாதி தேசமாகிய நம் தேசம், நம்முடைய, அதாவது புறஜாதிகள், ஐயா நம்ம எந்த சாபனையும் வாங்கவில்லை, நாம் ஏற்கனவே சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எரிகோவை பார்க்கும் பொழுது எரிகோவில் இருக்கிற ஜனங்கள் அது புறஜாதி தேசம், அது சபிக்கப்பட்ட தேசம். உண்மையாக தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய விரோதம். எதன் நிமித்தமாக? ஆராதனை நிமித்தமாக. தேவன் என்ன செய்தார்? நமக்காக அந்த சபையை கட்டி அவருடைய நாமம், பலி கொடுக்கப்பட்ட அந்த நாமத்தை நமக்கு கொடுத்து இந்த 6 சபை காலங்களின் ஊடாக 7 முத்திரைகள் வழியாக தேவன் நம்மை சந்தித்தார். எத்தனை பேருக்கு ஐயா தெரியும்? 6வது முத்திரையுடைய கடைசியிலே தன் இளைய குமாரனாகிய சிகுப் என்பவனை அங்கே பலி கொடுத்து இந்த புறஜாதியில இருக்கிற இந்த 6 சபை காலங்களை முடித்து 7வது சபை காலமானது நமக்கு கொடுக்கப்படும் பொழுது 7வது சபை காலத்தில் அவர் யார் என்ற விளக்கத்தை நமக்கு தந்தார். சில பேர் 6 முத்திரையை உடைச்சது, 7வது முத்திரை அவர் ஓட்சார், இவர் ஓட்சார், இவர் ஓட்சார், அவர் ஓட்சார், இவர் ஓட்சார். இதை குறித்து நான் பேசணும்னா நிறைய பேசுவேன். எனக்கு இது வாதம் தேவையில்லை. என் ஜனங்களுக்கு இந்த செய்தியை நான் புரிந்து கொள்வது தான் கொடுக்குறேன். காரணம் என்னவென்றால் எதிலையும் அவர்கள் மடிந்து போக மாட்டார்கள். ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். ஏனென்றால் அவர்கள் போகிற பாதையிலே இப்படிப்பட்ட கேள்விகள் எழும் பொழுது இந்த கேள்விக்கு அவர்கள் அழகாக பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நான் ஒரு சுவிசேஷகன். உங்களை பிடித்து என் சபையில் வைக்க முடியாது. நானே சபையை எடுத்து மூடி வச்சிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் என் சுவிசேஷ செய்தியானது வெளியிலே போக போகிறது. ஒரு 10 பேரை வச்சு நீ எதை மோலட்சி தாள் அடிக்கிற ஆள் கிடையாது நான். அதனால பிரியமான தேவஜனமே, இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த படத்திலே நீங்கள் பார்த்திருப்பது ஒரு சாதாரணமாக நான் உங்களுக்கு போட்டு காண்பித்தேன். உங்களுக்கு வார்த்தை புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இந்த காலத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்க கேட்குறீங்க புறஜாதிக்குன்ட்டு, இது புறஜாதி தானா, புறஜாதிக்கு தானான்ட்டு 3ஆம் வசனத்தில் தான் வாசிக்கிறேன். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடமையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். கவனிங்க, வார்த்தை புரியுதா? சரி. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சகம் எனப்படுவார்கள். ஏசாயா 61:3. இது 2 யூதர்களுக்கு, புறஜாதிக்கு தொடர்ந்த கொஞ்சம் கவனிங்க. அவர் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, ஏற்கனவே சாபமுட்ட எரியோவை மீண்டும் கட்டுகிறதை குறித்தவர் பேசுகிறதை கவனிக்கலாம். கட்டி, அதாவது கட்டி பூர்வத்திலே நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையெல்லாம் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார். ஏசாயா 61:4. மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை வைத்து அந்நிய புத்திரர் உங்களுக்கு பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரனுமாய் இருப்பார்கள். ஏசாயா 6:1-5. நீங்க ஃபுல்லாகவே படிக்கலாம். பிரியமான தேவஜனமே, ஈவும் இரக்கமும் சமாதானமும் தயவும் அவர்களுக்கு கொடுத்த அனுகிரகம் இல்லையா? அதை விட மேலானதான் நமக்கு கொடுத்த அந்த அனுகிரகத்தையே தேவன் நூறத்தனையா நம்ம ஆசீர்வதித்து புறஜாதி ஜனங்களுக்கு இப்படி செய்தார் என்றால்
ஒரு ஜாதி ஜனங்கள் இந்நாளிலே செய்கிற ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது, சபையானது பார்க்கும் பொழுது எவ்வளவு மனசு சஞ்சலமாகிறது தெரியுமா? கூத்தும் கும்மாளமும் பொய் சாட்சிகளும் தவறான பிரசங்கங்களும் தெரியாத குருடர்களுக்கு குருடன் வழிகாட்டின கதையாகவும் அப்படியாகவே நாளிலே சபையானது ஏதோ ஒரு பக்கத்திலே திருப்பி இழுத்து கொண்டு போகிற ஒரு செத்தையை போல இருக்கிறது. பாருங்க, உண்மையான செய்தி ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது, போலிகள் அநேகங்கள் போய் கொண்டிருக்கிறது. பிரியமான தேவஜனமே, விசுவாசிகள் நல்ல ஒரு விசுவாசிகள், ஒவ்வொரு விசுவாசிகளும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டம். அது வார்த்தையின்படி அவர்கள் சிந்தித்து அவர்கள் அதன்படி வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் எப்பொழுதுமே 500 வருடம் 600 வருடங்களுக்கு தான் ஒரு தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். 2000 வருடம் கழித்து தான் பிராணம் எழுப்பி வந்தது. அநேக காரியங்கள் அநேகம் நிறைவேறின பின்புதான் நாங்களே நம்பி அதை ஏற்றுக்கொண்டவர்கள். தேவன் எப்படி நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறாரோ அப்படிப்பட்ட சாட்சிகள் இருந்தால்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இவையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய நம்முடைய காலத்தை மறைத்து நம்மை ஏதோ ஒரு இடத்துல திருப்பி கொண்டு போகிறதை காணும் பொழுது, பிரியமானவர்களே, உண்மையாக மனசஞ்சலங்களும் அமைதியான மனமானது இருளாகவும் துக்கமாகவும் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். பிரியமான தேவஜனமே, இந்த வருடத்தில் அநேக ஆத்துமாக்கள் தேவனுடைய சமூகத்தில் வார்த்தையின்படி வந்து சேருவார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் காலம் இன்னும் இல்லை. ஏற்கனவே சொன்ன அதே காலத்தை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதனாலே அந்தந்த சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் வருகிறது. இப்பொழுது நடக்கப் போகிறோம், அந்த சம்பவங்கள் அப்படிதான் நடக்கப் போகிறது. அதனாலே பிரியமானவர்களே, இந்த செய்தி கடைசி வரை பார்த்து முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சகல நன்மைகளை செய்வார். இரண்டாவது கேள்விக்கு நான் அடுத்த செய்தியானது இரண்டாவது கேள்வி வரும். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இப்பொழுது இது நான் முதல் பகுதி தான் எடுத்திருக்கிறேன். இதற்கு இரண்டாவது பகுதி ஒன்று உண்டு. அது அவ்வளவு சீக்கிரமாக ஜீர்ணிக்க முடியாத சில பகுதிகள் உள்ளே இருக்கிறது. அதை இப்பொழுது நான் சொல்ல முடியாது. இன்னும் காலம் செல்லும். ஜனங்கள் அநேகர் வந்து அந்த செய்தியிலே வளரும் பொழுதுதான் அவர்களுக்குள் கேள்விகள் எழும்பும். அப்பொழுது நிச்சயமாக வரும். பிரியமான தேவஜனமே, செய்திக்கு சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வார்த்தையின்படி இருந்தால், வாதத்துக்கோ விவாகத்துக்கோ நான் வரல. ஏனென்றால் இது வார்த்தை பேசுகிற நேரம், இது கடைசி நேரம். இந்த கடைசி நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம்தான் செய்ய முடியுமோ அண்டி வீண் பிரச்சனைகளுக்கு தேவையில்லாத கதைகள் நமக்கு வேண்டாம். நல்ல ஆத்துமாக்கள், அதாவது நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் எப்பொழுதும் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் எப்பொழுதும் நல்ல கனியை கொடுக்காது. கனிகளினாலே அறிவீர்கள் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே பிரியமான தேவஜனமே, உங்களுடைய எண்ணங்களிலே ஒருவேளை உண்மையான கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வெளிப்படுத்துங்கள். அது வரும். அதோடு அல்ல, கேட்பது நீங்கள் கேட்டீர்களா கேட்கவில்லையா என்று எனக்கு சரியா தெரியவில்லை. ஒரு லைக் பண்ணுங்க, ஓகேனாச்சும் சொல்லுங்க, இல்லை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வர இந்த வருஷத்தில் நிறைய ரகசியமான செய்திகள் வரும்பொழுது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செய்தியிலே வந்துடும். புதன்கிழமை 7 மணிக்கு மேலே செய்தி வரும். ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு மேலே, சாயங்காலம் 7 மணிக்கு மேலே, புதன்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு மேலே உங்களுக்கு இந்த செய்தி வரும். இந்த செய்தி ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு வரும். அதனாலே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு கிரீடம். தேவன் தான் நமக்கு எப்பொழுதுமே நமது வலது கரத்தை பிடிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே தான். யாரும் நம்மை நடத்த முடியாது. விழுந்த பொழுது கூட நம்மை தூக்கி நிறுத்தவர் அது மாத்திரமே. கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே வேதம் தான். அதனால பிரியமான தேவஜனமே, வேதத்தை விட்டு விலகாதீர்கள். வேத ரகசியங்களை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். காலம் இனி இல்லை. புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புது வருடத்தில் தேவன் உங்கள் மேல் இரக்கமாயிருந்து எல்லா இக்கட்டுகள் போராட்டங்களிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சகோதரிகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களை சார்ந்திருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லவருடைய நாமத்தில் வேண்டுகிறேன். ஏமன் ஏமன்.